திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். முதல்வரை பார்க்க ஆர்வத்துடன் கூடும் மக்கள். முதல்வரின் பேச்சுக்காக காத்திருக்கும் அரசியல் களம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே விறுவிறுப்பான கட்டத்தில் இருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அவரை திருச்சி கிழக்கில் வெற்றி பெற வச்ச மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் நடக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் 2 தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். என்னென்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியில் போட்டிட்டு இருந்தாலும் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்று இருந்தாலும் அவரால் ஒரு தொகுதியில் தான் பணியாற்ற முடியும் அரசியலமைப்பு சட்டப்படி. அதனால திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அங்கே அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்ச மக்களை சந்தித்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க போகிறதா இருக்காரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் காலேஜில் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிறதுக்கு தேவையான இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கணுமோ அவங்களுக்கு ஒரு QR கோடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில் அவங்களால கலந்துக்க முடியும். என்னதான் முதல்வர் திருச்சி வரதாக இருந்தாலும் அங்கே போக்குவரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக காவல்துறையினர் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் ட்ரோன் பறக்கறதுக்கு தடை வச்சிருக்காங்க பாதுகாப்பு காரணமாக. இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருச்சியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது, அதாவது எலெக்ஷன் டைமில் அவர் பிரச்சாரம் செய்தார் இல்லையா, அப்போ பல விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் பல பேரால் வந்த சர்ச்சைகள் நெருக்கடிகள் பற்றி குறிப்பிட்டிருந்தார். இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த டைமில் தான் இந்த கேஸ் டிமாண்ட் பிரச்சனை வந்துச்சு. அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு. இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுனால ஒவ்வொரு மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கட்டும், ஆனால் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும்னு சுட்டி காட்டியிருந்தார். அந்த இடத்துலையும் அவருடைய திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார். என்ன திட்டம் அப்படின்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இந்த திட்டம் மூலமா இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனையெல்லாம் வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டமா இது இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திருச்சியில் இருக்கிற ஒரு மந்திரியை பற்றியும் சொல்லியிருந்தாரு, நகராட்சி துறை மந்திரி. இந்த மந்திரி கிட்டத்தட்ட பல பேருக்கு வேலை வாங்கி தரதாகவும் சொல்லி ஏமாற்றிதான் அந்த செய்தியும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னும் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் பற்றி முதல்வர் பேச போறாரு, இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்ட போறாரு, இல்லை அவர் ஏதாவது திட்டங்களை இன்னைக்கு அறிவிக்க போறாரா அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு முக்கியமான விஷயம் பரவிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட கடைசி நாள் பிரச்சாரத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னன்னா மீண்டும் சந்திக்கும் வரைன்னு ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பாரு. அதையே திருப்பி இன்னைக்கு சோசியல் மீடியால போட்டு இன்னைக்கு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் முதல்வர் ஆன அப்புறம் மக்களுடன் முதல் சந்திப்பு இல்லையா இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு, இந்த நன்றியில் என்னென்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக சோசியல் மீடியால அந்த வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்னென்ன இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னு கேட்க நாங்களுமே ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்கோம். இன்னும் அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோஸை முழுசா பாருங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.